அனைவருக்கும் ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள். மூஷிக வாகன மோதஹஸ்த சாம்பரகர்ண விளம்பித சூத்ர வாமன ரூப மகேஸ்வரபுத்திர விக்ன விநாயக பாத நமஸ்தே. ஜெய் கணேச பாகிமாம் ஸ்ரீகணேச ஸ்ரீகணேச ரக்ஷமாம். ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள். அனைவருக்கும் ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள். நம்ம ஒவ்வொரு இதுவும் பொறுத்தளவுக்கு மாத பலன்கள், வார பலன்கள், பயிற்சி பலன்கள், அதாகப்பட்டது ராகு கேது பயிற்சி பலன்கள், குரு பயிற்சி பலன்கள் மற்றும் சனி பயிற்சி பலன்கள் போன்றவற்றை பார்த்துக்கிட்டு வரோம். நம்ம கடந்த காலகட்டங்களில் என்ன பார்த்தோம் அப்படின்னாக்க சனி வக்ர பலன்கள் பார்த்தோம். வக்ர பலன்கள் இப்போ இந்த வக்ரம் அவர் முடிய போகிற காலகட்டம் அப்படின்றத பார்த்துட்டு நம்ம பார்க்கலாமா? நிகழும் மங்களகரமான குரோதி வருஷம் ஐப்பசி மாதம் 19ஆம் தேதி, அதுக்கு சரியான ஆங்கில தேதி அப்படின்றது 4ஆம் தேதி நவம்பர் மாதம் 2024 திங்கட்கிழமை அன்னைக்கு சனி பகவான் வக்ரத்திலேருந்து பலம் இழந்ததுலேருந்து பலம் பெறாரு. அவர் பலம் பெறது எதில் பெறாரு அப்படின்னாட்டாக்க அவருடைய வீடான கும்ப வீட்டிலேயே வக்ரகதி நிவர்த்தி அடைகிறாரு. இந்த வக்ரகதி நிவர்த்தி அடைகிறது அப்படின்றத பொறுத்தளவுக்கு பலம் பெறுறது. சனி பகவான் ஆயுள்காரகனான சனி பகவான் பலம் இழந்தார். அப்போ அந்த பலம் இழந்ததை முடிச்சுட்டு பலம் பெறக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போம். எப்பொழுதுமே ஆயுள்காரகனான சனி பகவான் தன்னுடைய ஆட்சி வீட்டில் பலம் பெற்றால் கண்டிப்பாக அவர் நல்லதை செய்வாரா? கண்டிப்பாக அவர் நல்லதை செய்வார். அப்போ இதை பொறுத்தளவுக்கு இந்த 4/11/2024 அன்னைக்கு கோல்சாரத்தில் என்னென்ன கிரகங்கள் எந்தெந்த இடத்துல இருக்காங்க அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போம். அதுக்கப்புறம் ஒவ்வொரு ராசிக்கு என்னென்ன பலன்கள் தர்றாரு பார்ப்போம். இந்த 4/11/2024 திங்கட்கிழமை குரு பகவான் ரிஷபத்தில் இருக்கார். அடுத்தது 4ஆம் வீடான கர்க்கடகத்தில் செவ்வாய் நீச்ச நிலையில் இருக்கார். அடுத்தது 6ஆம் இடமான கன்னியில் கேது பகவான் இருக்கார். அதுக்கு அடுத்தது அந்த காலகட்டங்களில் சூரிய பகவானானவர் துலாத்தில் இருக்கிறார். அதுக்கு அடுத்தது சுக்கிரனும் புதனும் விருச்சிக வீட்டில் இருக்கிறாங்க. இதை தவிர 11ஆம் இடமான கும்பத்தில் ஆட்சி பெற்ற சனி பகவான் இருக்கார். காலபுருஷ தத்துவத்தின்படி 12ஆம் இடமான மீனத்தில் ராகு இருக்கார். ராகு கோதண்ட ராகுவாக இருக்கார். அப்போ இதை மாதிரி நிலை உள்ள காலகட்டங்களில் சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார். சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறது அப்படின்றது பலம் பெறுறது. இப்போ பொறுத்த அளவுக்கு எப்பொழுதுமே சனிப்பெயர்ச்சி அப்படின்றது சற்றேறக்குறைய 2.5 வருஷம் வரும். இந்த ட்ரிப்பு மட்டும் சனிப்பெயர்ச்சி சற்றேறக்குறைய 3 வருஷம் வருது. ஏன் 3 வருஷம்னாக்க வக்ரகதி 2 ட்ரிப் அடைகிறாரு, அதுக்கப்புறம் வக்ர நிவர்த்தி அடைகிறாரு. ஸோ இப்போ இந்த பொறுத்தளவுக்கு நம்ம பேசுகிறது எல்லாமே வாக்கிய பஞ்சாங்க கணிதப்படி பேசிகிட்டு இருக்கிறோம். அப்போ வாக்கியப்படி கிட்டத்தட்ட உங்களுக்கு 3 வருஷம் இருக்கார். அப்போ 3 வருஷத்தை 9 பாதத்தால் இது பண்ணோம்னாக்க சற்றேறக்குறைய 4 மாதம் ஒவ்வொரு நட்சத்திர பாதத்துக்கும் சனி பகவான் இருப்பார். அப்போ இந்த பலன்களை பொறுத்தளவுக்கு நம்ம எல்லாருமே என்ன சொல்லுவோம் அப்படின்னாக்க அஷ்டமத்து சனி, அர்த்தாஷ்டம சனி, 7.5 சனி இதெல்லாம் வரும்பொழுது என்னென்ன பலன்களை தருவார் அப்படின்னு பார்க்கும்பொழுது நம்ம அக்யூரேட்டாக பார்க்கணும் அப்படின்னு சொன்னாக்க 9 நட்சத்திர பாதத்தினால அந்த 3 வருஷத்தை வளர்த்தோம்னாக்க ஒரு நட்சத்திர பாதத்துக்கு சற்றேறக்குறைய 121 நாள். அப்போ நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னாக்க மேஷராசி அஸ்வினி நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தோம்னா அவர் நமக்கு எத்தனை நாள் பலன் தருவார் அப்படின்றது தான் பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது தான் கணக்கு கரெக்டாக வருமா? கணக்கு கரெக்டாக வரும். அப்போ இந்த 9 நட்சத்திர பாதத்துக்கு இவர் சனி பகவான் கடக்கக்கூடியது சற்றேறக்குறைய 120 நாள், 121 நாள் கடக்கிறாரு. அப்போ இந்த இதை பொறுத்தளவுக்கு அவிட்ட நட்சத்திரம் 3, அவிட்ட நட்சத்திரம் 4, சதய நட்சத்திரம் 1, சதய நட்சத்திரம் 2, சதய நட்சத்திரம் 3, சதய நட்சத்திரம் 4. அப்போ 4 2 6. அதுக்கு அடுத்தது பூரட்டாதி 1, பூரட்டாதி 2, பூரட்டாதி 3 நட்சத்திரங்கள். அப்போ 9 பாதங்கள் இருக்கார். இப்போ இவர் இந்த சனி வக்ரகதியில் போகும்பொழுது சதய நட்சத்திரம் 3லேருந்து சதய நட்சத்திரம் 2, சதய நட்சத்திரம் 2லேருந்து சதய நட்சத்திரம் 1 வந்துட்டு திருப்பி அவர் சதய நட்சத்திரம் 3ஆம் பாதத்துக்கு அவர் போகிறார். அப்போ அந்த சதய நட்சத்திரம் 3ஆம் பாதத்துக்கு போகிறது அப்படின்றது முக்கியமான கட்டங்கள். அப்போ சனி அந்த இடத்துல பலம் பெறக்கூடிய காலகட்டங்களாக இருக்குது. அப்போ சனி பகவானை பொறுத்தளவுக்கு பலம் பெறும் பொழுது ஒவ்வொரு முறையும் அவர் நல்ல பலன்களை தருவாரா? நல்ல பலன்களை தருவார். நம்மளோட ஜோதிட சாஸ்திரத்தில் பொறுத்தளவுக்கு ஒரு மனுஷனுக்கு சராசரியாக 3 ரவுண்டு 7.5 சனி வரும் அப்படிம்பாங்க. மொத்தம் 4 ரவுண்டு. ஃபஸ்ட் ரவுண்டு மங்கு சனி,
ரெண்டாவது ரவுண்டு பொங்கு சனி, மூணாவது ரவுண்டு கண்டச்சனி, நாலாவது ரவுண்டு மரணச்சனி. அப்போ பார்த்தோம் அப்படின்னாக்க விம்சோத்திரி திசையின் கணக்குப்படி 120 ஆண்டுகள் ஒரு நபருக்கு அந்த காலகட்டங்களில். இன்றைய காலகட்டங்களில் விஞ்ஞான முறையில் 68 வயசு அப்படின்றது இந்திய அறிவியல் சாஸ்திரம் சொல்கிறது, இந்திய ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறது. அப்போ ஒரு மனுஷன் சராசரி தன்னுடைய வாழ்க்கையில் 3 முறை இந்த அஷ்டமத்து சனி, அர்த்தாஷ்டம சனி, ஏழரை சனி பயிற்சிகளை பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அடுத்தது பார்த்து நமக்கு இந்த சனி பயிற்சியில் இந்த அஷ்டமத்து சனி, அர்த்தாஷ்டம சனி, ஏழரை சனி என்னன்றது ஒரு விளக்கம் கொடுத்துட்டு அவர் பலம் எப்படி பெறாருன்னு சொல்லலாம். அஷ்டமம் அப்படின்னாக்க நீங்கள் பிறந்த ராசியிலேருந்து 8ஆம் இடத்துக்கு வர்றது அஷ்டமத்து சனி. இந்த அஷ்டமத்து சனி அப்படின்றது 2.5 வருஷம். ஒரு ராசியிலேருந்து ஒரு ராசிக்கு சனி பகவான் கிடக்க சற்றேறக்குறைய 2.5 வருஷம். அப்போ இந்த 2.5 வருஷமும் அந்த 9 நட்சத்திர பாரகாரங்கள் என்னென்ன நற்பலன்களை என்னென்ன கெடுபலன்களை தருவாங்க அப்படின்றத பொறுத்தளவுக்கு அப்போ அந்த 2.5 வருஷம் 2.5 வருஷம்னா 12 12 24 24 6 30 மாதம். 30 மாதத்தை 9ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னாக்க கிட்டத்தட்ட ஒரு 100 நாளைக்கு வரும் அப்ராக்ஸா. அப்போ அந்த 100 நாள் தான் உங்களுக்கு இந்த அஷ்டமத்து சனியில் கெடுபலன்கள் அதிகமாக இருக்கும், மற்ற நேரத்தில் எல்லாமே குறைவாக இருக்கும். அப்போ 30 மாதம்னாக்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 900 900 நாள், 900 நாளில் டிவைட் பண்ணோம்னா 100 நாள். அப்போ ஒவ்வொரு நட்சத்திர பாதத்துக்கும் அந்த 100 நாள் பலமாக இருக்கும். நீங்கள் உதாரணமாக வச்சுங்களேன், மேஷ ராசியில் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்துட்டீங்கன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு அந்த ஃபஸ்ட்டு 100 நாள் வருது பார்த்தீங்களா, அந்த 100 நாள் தான் உங்களுக்கு கொஞ்சம் கெடுபலன்கள் அஷ்டமத்து சனியில் கெடுபலன்களை தரும். சரி சாமி, அப்போ பாக்கியெல்லாம் பலன் தராதா, பாக்கி நாளெல்லாம் பலன் தராதா? அப்போ கொடுக்கக்கூடிய அளவின் தன்மையை குறைப்பார். அதே போல் அஷ்டமத்து சனியில் கெடுக்கக்கூடிய அளவின் தன்மையை மற்ற நாட்களில் குறைப்பார். 900 நாள் அப்படின்ற டயத்தில் பார்த்தா 2.5 வருஷம், 2.5 வருஷம்னா 30 மாதம். அப்போ அந்த 30 மாதத்தில் உங்களுக்கு 100 நாள் பலன் தருவார். அதே போல் அர்த்த ஆசிரம சனி, அர்த்தாசிரமம் அப்படின்னா அஷ்டமத்தில் பாதி 4 அர்த்தாசிரமம். அர்த்தாசிரமம் அப்படின்றது சற்றேறக்குறைய 2.5 வருஷம். அதே போல் தான் அவர் உங்களோட நட்சத்திரத்துக்கு சற்றேறக்குறைய 100 நாள் பலன் தருவார். அப்போ இதை படிச்சுக்கிட்டு நம்ம ஒன்று கொண்டு வரும்பொழுது கரெக்டாக வருமா? கரெக்டாக வரும். என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு சில பொறுத்தளவுக்கு சாதா வருஷம் லீப் வருஷம் 365 ப்ளஸ் 180, அப்போ 770 750 850 கிட்டத்தட்ட சற்றேறக்குறைய 900 நாள். அப்போ ஒவ்வொருத்தரும் 100 நாள் பலன். அடுத்தது ஏழரை சனி அப்படின்னு இருக்குது. ஏழரை சனி அப்படின்ற பொறுத்தளவுக்கு ஒரு மனிதனுடைய வாழ்வில் 3 முறை வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 4ஆவது முறை வரும்போது மரணச்சனி, அது 120 வருஷம் ஆகும். அதனால் அந்த பெரிய அளவுக்கு பலன் தராது. இப்போ இந்த ஏழரை சனியில் பொறுத்தளவுக்கு ஜென்மச்சனி, பாதச்சனி, விரயச்சனி அப்படின்னு இருக்கு. ஜென்மச்சனி அப்படின்றது நீங்கள் பிறந்த ராசியில் சனி பகவான் வர்றது ஜென்மச்சனி. நீங்கள் பிறந்த ராசிக்கு 12ஆம் இடம் அப்படின்றது விரயச்சனி. நீங்கள் பிறந்த ராசிக்கு முந்தைய ராசி அப்படின்றது பாதச்சனி. அப்போ இந்த 7.5 வருஷமும் என்னென்ன நற்பலன்களை தருவார், என்னென்ன கெடுபலன்களை தருவார் அப்படின்றது தான் நம்ம பார்க்கக்கூடியது. அப்போ இந்த 7.5 சனியை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். சனியை போல் கொடுப்பவரும் இல்லை, சனியை போல் கெடுப்பவரும் இல்லை சொல்லுவாங்க. சனி கொடுப்பதை யாராலும் தடுக்க முடியாது. சனி பகவானை கண்ட்ரோல் பண்ணுறது 2 பேர் தான். ஒன்று எம்பெருமான் ஆஞ்சநேயர், இன்னொன்று எம்பெருமான் விநாயகர். இவங்க 2 பேர் தான் சனி பகவானை கண்ட்ரோல் பண்ண முடியும். என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆனானப்பட்ட நலச்சக்கரவர்த்தியையே 7.5 வினாழிகை ஜலத்தில் வச்சு பார்த்தவர் இந்த எம்பெருமான் சனி பெருமான். அதே போல் சனி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னா யாரும் தடுக்க முடியாது. அதே போல் சனி கெடுக்க ஆரம்பிச்சிட்டாருனாலும் யாராலையும் தடுக்க முடியாது. அப்படியேற்பட்ட சனி பகவான் கிட்டத்தட்ட ஒரு 120 நாளைக்கு மேலே வக்ரம் அடைஞ்சு பலம் இழந்து போயிட்டார். வக்ரம் இழந்து பலம் இழந்துட்டு அவர் பலம் பெறக்கூடிய நாள் அப்படின்றது வருகின்ற 4/11/2024 அவர் கும்பராசியில் ஆட்சி பெற்ற சனியாக சதயம் 3ஆம் நட்சத்திரத்தில் இருக்கார். இப்படி இருக்கும்பொழுது ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலன்கள் தருவார் அப்படின்றத பார்ப்போம். எப்பொழுதுமே ஜோதிட சாஸ்திரத்தில் பொறுத்தளவுக்கு சனி நின்ற இடத்தையும் கெடுப்பார், பார்த்த இடத்தையும் கெடுப்பார் அப்படின்றது தான் ஜோதிட சாஸ்திரம். பட் ஒவ்வொருத்தருக்கு சனி யோகராக இருப்பார், ஒவ்வொருத்தருக்கு சனி பாதகராக இருப்பார். அப்படின்னு வரும்பொழுது ஒவ்வொரு ராசிக்கு என்னென்ன நற்பலன்கள் தருவார்னு பார்ப்போமா? அன்பான விருச்சிக ராசி என்பர்களே, உங்களுக்கு இந்த சனி வக்ர நிவர்த்தி எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? இப்போ உங்களுக்கு கடந்த காலகட்டங்கள்லேயே அஷ்டமம்னா 8, அர்த்தாஷ்டமம்னா 4 சனி பகவான் இருந்து உடல்நல ரீதியாகவும் வண்டி வாகனங்களில் கண்டங்களும் செய்துக்கிட்டே இருந்தார். இப்போ அதனால் உங்களுக்கு உடல் நலத்தில் தொந்தரவு இருந்துகிட்டு. இப்போ சனி வக்ர நிவர்த்தி இருந்ததுனால கொஞ்சம் பிரச்சனைகள் சமாளிக்கக்கூடிய காலகட்டங்கள் ஆகிடுச்சு.
இப்போ வரக்கூடிய 4/11 சனி வக்ர நிவர்த்தியாகி அவருடைய வீட்டில் அவர் பலம் பெற்றார். பலம் பெறதோடு இல்லாமல் ராகுவோட நட்சத்திரமான சதய நட்சத்திரத்தை வாங்கியிருக்கிறாரு. அப்போ இந்த 4 அப்படின்றத பொறுத்தளவுக்கு அர்த்தாசிரம சனி நடக்கிறதுனால வண்டி வாகனங்களில் செல்லணும்னு நினைக்கக்கூடியவங்க பொது போக்குவரத்து, அதாகப்பட்டது பஸ்ஸு, ட்ரெயின், பிளேனு போன்ற பொது போக்குவரத்தை பயன்படுத்துறது நல்லது. ஏன்னா அர்த்தாசிரம சனி நடக்கிறதுனால மருத்துவத்துறை விரயங்கள் நிறையா நடைபெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சாமி என்னால் போக முடியாது சாமி, என்னோடய ஆஃபீஸ் பக்கத்தில் இருக்குது, ஒரு 3 கிலோமீட்ரு, இதுக்கு நான் என்னோடய 2 வீலரில் தான் போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ரேஷ் டிரைவிங் பண்ணாமல் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி கிளம்பி போயிட்டோம் அப்படின்னா பிரச்சனை இல்லை. அதே போல் வண்டி வாகனங்களில் ரொம்ப எச்சரிக்கையாக போங்க. எதவாக போனீங்கன்னாக்க பிரச்சனைகளை தவிர்க்கலாமா, பிரச்சனைகளை தவிர்க்க முடியும். இதை தவிர உங்களுடைய ராசியை பிரகஸ்பதியான குரு பகவான் பார்க்குறார். பிரகஸ்பதி குரு பகவான் பார்த்தாச்சு, ராசியை பார்த்தாச்சு அப்படின்னாலே சுயமுயற்சி 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 சுயமுயற்சிகள் அத்தனையுமே வெற்றி பெறக்கூடிய காலகட்டங்கள். எப்போ ஒருத்தனுக்கு சுயமுயற்சி வெற்றி பெற முடியும் அப்படின்னாக்க, நானும் ரொம்ப நாளாக அடிமை வேலை பார்த்துக்கிட்டே இருந்தேன் சாமி, அங்கே ஒன்றும் எனக்கு ஒரு முன்னேற்றமே இல்லை, வாங்குகிறேன் சம்பளம் வாங்குகிறேன் செலவழிக்கிறேன் அவ்வளோதானே தவிர ஒரு பெரிய முன்னேற்றம் இல்லை, நான் தனியாக எடுத்து அந்த தொழிலை செய்யலாமா அப்படின்னு யோசனை பண்ணிகிட்ருக்கிற விருச்சிக ராசி என்பவர்களுக்கு தனியாகவே எடுத்து இந்த தொழில் செய்யக்கூடிய முயற்சிக்கு எடுத்தாக்க கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். ஏன்னா தனக்காரனான குரு பகவான் உங்களுடைய ராசியை பார்க்குறதுனால சுயமுயற்சி. அப்போ இதுவரையிலும் அடிமை வேலை பார்த்துட்டு இருந்தவங்க சுய தொழில் செய்யக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம். நீங்கள் என்ன தொழில் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னாக்க ரியல் எஸ்டேட் தொடர்புடைய தொழில்கள். இந்த ரியல் எஸ்டேட் அப்படின்றத பொறுத்தளவுக்கு வாடகைக்கு வீடு பிடிச்சி கொடுக்கறது, விலைக்கு இடம் வாங்கி கொடுக்கறது, பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுக்கறது, இந்த மாதிரி கான்ட்ராக்ட் தொழில்கள் எடுத்து செஞ்சீங்க அப்படின்னு சொன்னாக்க வெற்றின்னு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதை தவிர 3ஆம் இடமான மகரத்தை குரு பகவான் 9ஆம் பார்வையாக பார்க்குறார். 3 அப்படின்றது முயற்சி ஸ்தானம். முயற்சி ஸ்தானத்தை குரு பகவான் பார்க்குறதுனால கண்டிப்பாக எடுக்கின்ற முயற்சிகள் அத்தனையுமே வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நம்ம ஒரு டார்கெட் வச்சுக்கிட்டு பண்ணுறோம், நம்ம இப்போ சிஏ பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னாக்க சிஏல வெற்றி பெறணும் அப்படின்னாக்க முயற்சி 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 வேணும். அதே போல் இது அரசு வேலைக்கு முயற்சி பண்ணுறோம், டிஎன்பிஎஸ்சி, யூபிஎஸ்சி, ஐஏஎஸ்ஸு, ஐபிஎஸ்ஸு போன்ற பிஹெச்டி போன்ற உயர்கல்விக்கு முயற்சி எடுத்தோம்னாக்க அந்த முயற்சிகள் சக்ஸஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா சனி பகவானோட இன்னொரு வீடு மகரம், அதை பிரகஸ்பதியான குரு பகவான் பார்க்குறாரு. அதனால் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் கல்விக்காக இருக்கட்டும், அது வேலைக்காக இருக்கட்டும், எதுக்காக இருந்தாலும் வெற்றின்னு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகம். சரி, இதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க சனி பகவானுடைய பார்வை உங்களுடைய ராசியுடைய இன்னொரு வீடான மேஷத்தை பார்க்குறார். அது மேஷம் உங்களுக்கு பொறுத்தளவுக்கு 6ஆம் வீடு. இந்த ராசிக்கு 6ஆம் வீடு. 6ஆம் வீடு அப்படின்றது நீண்ட நாட்களாக உத்தியோகம் இல்லை, உத்தியோகமே கிடைக்கல, படித்த படிப்புக்கு எந்த வேலையும் கிடைக்கல, நானும் சும்மா சுற்றிக்கிட்டு வீட்டில் அவப்பெயர்களே வாங்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு இருக்கக்கூடிய விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இந்த சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தி கிடைக்கிறதுனால இரும்பு, ரசாயனம், கெமிக்கல் தொடர்புடைய பிஇ படித்தவங்க இவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த காலகட்டங்களில் வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வேலையில் பணி நிரந்தரம் இல்லாமலே இருந்துகிட்ருக்கேன் சாமி, நானும் வேலைக்கு போயிட்டுருக்கிறேன், எனக்கு உண்டான ரெகக்னைஸும் கிடைக்கல, பணி நிரந்தரமும் கிடைக்கல அப்படின்னு நினைக்கக்கூடிய விருச்சிக ராசி என்பவர்களுக்கு பணியில் நிரந்தரத்தன்மை கிடைக்கக்கூடிய வேண்டிய அதாவது கன்ஃபார்ம் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதை தவிர பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்களில் உண்டு. அப்போ பார்க்கும்பொழுது இந்த காலகட்டங்கள் விருச்சிக ராசி என்பவர்களுக்கு மிக சிறப்பான காலகட்டங்கள்னு சொல்லலாம். அடுத்தது ராசியுடைய 11ஆம் இடமான கன்னியை பிரகஸ்பதியான குரு பகவான் பார்க்குறார். நானும் ரொம்ப நாளாக தொழில் செஞ்சிட்ருக்கேன் சாமி, எங்கள் வீட்டுக்காரங்க கச்சேரிக்கு போகிறாருன்ற மாதிரி தான் இருக்கே தவிர ஒரு பெரிய முன்னேற்றமே இல்லை அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு உங்களுக்கு லாபஸ்தானத்தை பிரகஸ்பதியான தனக்காரனான குரு பார்க்கறதுனால இதுவரையிலும் தொழிலில் ஏற்பட்டிருந்த சொணக்கம், முடக்கம், தொழிலில் இருந்த அத்தனை பிரச்சனைகளும் இந்த பிரகஸ்பதியான குரு பகவானுடைய பார்வையினாலையும் 4ஆம் இடத்துல உள்ள சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறதுனாலையும் தொழிலில் தொடர் முன்னேற்றமும் தொடர் லாபமும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நீண்ட நாட்களாக விருச்சிக ராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு
திருமணம் தடையும் தாமதமும் ஏற்பட்டுக்கிட்டே இருந்துச்சு. சனி தொடர்பும் குரு தொடர்பும் வரும்பொழுது தான் திருமணம் ஏற்படும். இப்போ அர்த்தாசிரம சனி நடக்குது. பிரகஸ்பதியான குரு பகவானே ராசியை பார்க்குறாரு. அப்போ வியாழன் நோக்கு என்கின்ற குருபலம் வந்தாச்சு. அப்போ குருபலம் வந்தாச்சு அப்படின்னு சொன்னாலே வீட்டில் கெட்டி மேளம் கட்டக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. விருச்சிக ராசியை சேர்ந்த ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், அவங்களுக்கு இத்தனை நாளாக திருமணம் தடையும் தாமதமும் ஏற்பட்டு இருந்துச்சு. அந்த தடையும் தாமதமும் வியாழன் நோக்கு என்கின்ற குருபலத்தினாலையும் அர்த்தாசிரம சனியும் நடக்கிறதுனாலையும் திருமணத்துக்கு உண்டான தடைகளும் தாமதங்களும் விலகி வீட்டில் கண்டிப்பாக கெட்டி மேளம் கேட்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் விருச்சிக ராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு முயற்சி ஸ்தானம்ன்றது 3ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கறதுனால அது ஆணுக்கு வீரிய ஸ்தானம் ஆகிறதுனாலையும் சந்தான பாக்கியம் என்கின்ற வம்சம் விருத்தி, எப்பொழுதுமே குழல் இனிது யாழ் இனிது மக்கள் குழல் மழலை சொல் கேளாதோர் அப்படிம்போம். அப்போ இந்த காலகட்டங்களில் விருச்சிக ராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு கண்டிப்பாக வீட்டில் குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வம்சம் விருத்தி என்கின்ற குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நீண்ட நாட்களாக வாடகை வீட்டில் குடியிருந்தவங்களுக்கு சொந்த வீடு அமையக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்களில் உண்டா அப்படின்னா உண்டு. அதே போல் விருச்சிக ராசியை சேர்ந்த நண்பர்கள் மனைவி இழந்தவங்களோ கணவனை இழந்தவங்களுக்கோ 2வது திருமணத்திற்காக முயற்சி பண்ணினா அது வெற்றி கிடைக்கும். ஏன்னா பிரகஸ்பதியான குரு பகவான் தன்னுடைய விசேஷ பார்வையான 5ஆம் பார்வையினால் கன்னியா ராசியை பார்க்குறார். அது உங்களுக்கு ராசிக்கு 11ஆம் இடம். ஜோதிட சாஸ்திரத்துப்படி 11ஆம் இடம் அப்படின்றது 2வது தாரமைப்பு அப்படின்னு பேர். அப்போ தனக்காரகன் பார்க்கறதுனால கண்டிப்பாக 2வது தாரத்திற்காக பார்க்கக்கூடிய ஆணோ பெண்ணோ அவங்களுக்கும் முயற்சிகள் எடுத்தாக்க இந்த காலகட்டங்களில் 2வது திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்புகளும் மிக மிக அதிகம்னு சொல்லலாம். அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க நீண்ட நாட்களாக புகழ் கிடைக்காமலே இருந்துகிட்டு இருந்துச்சு. நம்ம செய்கிறதுக்கு எப்பொழுதுமே நம்ம என்ன எதிர்பார்ப்போம்? க்ரெடிபிலிட்டி அப்படின்னு எதிர்பார்ப்போம். க்ரெடிபிலிட்டி அப்படின்னா என்ன அப்படின்னாக்க பதவி உயர்வு, பண வரவு. நானும் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கேன் சாமி, மாடு மாதிரி வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கேன் சாமி, ஆனால் அதற்குண்டான எனக்கு உண்டான பதவி உயர்வு எதுவுமே கிடைக்கவே இல்லையே சாமி, ஏன் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு இந்த சனி வக்கர நிவர்த்தி மூலியமாக பணி பாதுகாப்பும் பணி நிரந்தரத்தன்மையும் பதவி உயர்வும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் மிக மிக அதிகம். சரி, ஒரு சில பேருக்கு தசாநாதனோ புத்திநாதனோ அந்தரநாதனோ சூஷமநாதனோ சரியில்லை அப்படின்னு சொன்னாக்க நீங்கள் வரவிட வேண்டியது ஒரு ட்ரிப்பு திருச்சிக்கு பக்கத்தில் உள்ள சமயபுரத்துக்கு போயிட்டு சமயபுரம் அம்மனுக்கு ஒரு முறை அபிஷேகம் பண்ணிவிட்டு அந்த அபிஷேக திரவியங்களை வாங்கி குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னாக்க வருகின்ற பிரச்சனைகளும் வந்த பிரச்சனைகளும் என்ன, அவர் இன்னும் சனி பகவான் அந்த இடத்துல கும்பத்தில் இருக்கிறது சற்றே குறைய மார்ச் மாதம் 2026 வரலாம் இருக்கார் வாக்கியப்படி. அதனால் இந்த சமயபுரம் மாரியம்மனுக்கு போயிட்டு அபிஷேகம் பண்ணிவிட்டு அபிஷேக திரவியங்களை குடிச்சிட்டு வந்தாக்க வருகின்ற பிரச்சனையும் வந்த பிரச்சனையும் சூரியனை கண்ட போல பனி போல விளக்கும். சரி சாமி, எனக்கு அது போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை, அதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு மந்திரங்கள் சொல்லி கொடுத்தீங்கன்னா அந்த மந்திரங்களை நான் உச்சாரணம் பண்ணினேன்னா வர பிரச்சனை சமாளிக்க முடியுமே, அதை மாதிரி ஏதாவது இருக்கா அப்படின்னாக்க ஓம் காகத்வஜாய வித்மகி கட்க ஹஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரஜோதியார். இது நம்மளோட இந்த யூடியூப்பில் கடைசியில் ஸ்லைடாகவே போடுவோம். இதை சனிக்கிழமை 54 முறை படிச்சுட்டு வந்தீங்கன்னாக்க வருகின்ற பிரச்சனையும் வந்த பிரச்சனையும் சூரியனை கண்ட பனி போல் விலகும். ஸோ மொத்தத்தில் பார்த்தோம்னாக்க விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த சனி வக்ர நிவர்த்தி காலம் யோகமான காலம்னு சொல்லலாமா, யோகமான காலம்னு சொல்லலாம். நன்றி, நமஸ்காரம். ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனல் பார்த்த அன்பர்களுக்கு நன்றி. இதே போன்று ஆன்மீக தொடர்புடைய ஜோதிட தொடர்புடைய தகவல்களை தொடர்ந்து நீங்கள் பெற ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றும் அருகில் உள்ள பெல் ஐக்கானை அதை அழுத்தினீர்கள் என்றால் தொடர்ந்து என்னுடைய சேனலை பார்க்க முடியும். நன்றி, நமஸ்காரம்.